ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரைவு பட்டியலில் நம்ம பேர் இருக்குதா அல்லது இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்பலாம் சிரமப்பட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கான ஆப்ஷனை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்திட்டாங்க. இதை தெரிஞ்சுக்க ஓட்டர் ஐடியில் கொடுத்த மொபைல் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சுருந்தாலும் ஓகே, இதை ஈஸியாக செக் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து இதில் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனை இப்போ கொண்டாந்துட்டாங்க. இப்போ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் மெசேஜை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே கீழே பாருங்கள், ஸ்டார்ட் சேட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே மேலே டாப்பில் 1950 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இதுதான் இப்போ தேர்தல் ஆணையம் புதுசாக அறிமுகப்படுத்தியுள்ள நம்பர். இந்த நம்பருக்கு தான் நம்மளை எஸ்எம்எஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேபிட்டல் லெட்டரில் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை முழுசாக அதில் என்ட்ரி பண்ணுங்கள். சென்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாப்அப் வரும், அதுக்கும் சென்டு கொடுத்துருங்க. சென்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் இசிஐ, வி ஷல் பி சென்டிங் த ரிக்வெஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அதில் பாருங்கள், என்னுடைய பேர், என்னுடைய சீரியல் நம்பரு, நான் எந்த பூத்து, அந்த பூத்து நம்பர் என்ன, நான் எந்த சட்டமன்ற தொகுதி, அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பர் என்ன, நான் எந்த மாவட்டம், இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் டீட்டெயிலும் இதில் வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா வரைவு பட்டியலில் நம்ம பேர் இருக்குது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். சரி, இது ஓகே. இப்போ வரைவு பட்டியலில் என் பேர் இல்லை அப்படின்னா அப்போ எனக்கு எப்படி மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ இதை தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கும் அந்த ஸ்டார்ட் சேட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்ததுக்கப்புறம் மேலே டாப்பில் நான் சொன்ன மாதிரி 1950 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கேபிட்டல் லெட்டரில் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை முழுசாக அதில் என்ட்ரி பண்ணி இப்போ சென்ட் கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும், இதுக்கும் சென்டு கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் அடுத்த ஒரு செகண்டுக்குள்ளேயே ஃபைனலாக உங்களுக்கு வந்துடும். இதில் பாருங்கள், இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது சம்மந்தமாக நீங்கள் உங்கள் பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் voter.eci. அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த மெசேஜ். இந்த மாதிரி வந்துட்டாலே பிஎல்ஓவை நம்ம நேரில் போய் பார்த்து எதனால் எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற அந்த காரணத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. அப்படி இல்லாட்டி டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போய் நம்ம ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து என்ன காரணத்தினால நமக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது சம்மந்தமாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தெரியாதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் முதல்ல என்ன காரணத்தினால நமக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது தெரிஞ்சாதான் அடுத்ததாக நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதா அல்லது கரெக்ஷன் மட்டும் பண்ணால் போதுமான்றது நமக்கு தெரிய வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி.